இந்த நாடகம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா தமிழை சொல்கிற போது இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடகம்ங்கிற சொல்லு தமிழில் எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனறி வழக்கம் அப்படிங்கிறது தொல்காப்பியம். இது எழுதப்பட்டு 3000 வருஷம் ஆச்சு. 3000 இயர்ஸ் ஆகுது. அப்போவே நாடகம்ங்கிற சொல் நம்மகிட்ட இருக்குது. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்வார் 9ஆம் நூற்றாண்டில். ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாறு நாடகமாக நடிக்கப்பட்டதாக அந்த நாடக கலைஞர்களுக்கு அதாவது மானியம் வழங்கப்பட்டதை கல்வெட்டு சொல்லுது. ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு அதுக்கு பேர். சரி, இந்த இயல் இசை நாடகத்தில் இந்த நாடகத்தை பற்றி தமிழில் இவ்வளோ சொல்கிறோமே, நாடக அரங்கங்கள் இங்கே இருந்தனவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் 30 காதைகளை விடுது சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. அதுக்கு நாடக காப்பியம்னே ஒரு பேர் உண்டு. அதை இயற்றியவர் இளங்கோவடிகள். 3 அரசர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது கண்ணகி பிறந்தது சோழ நாடு, வந்து நீதி கேட்டது பாண்டிய நாடு, விண்ணுலகத்துக்கு சென்றது சேர நாடு. இந்த 3லையும் அந்த சோழ நாட்டில் பூம்புகார் நகரத்தில் அந்த மாதவி என்கின்ற அந்த கணிகையர் குலத்து பெண்ணாகிய அவளை அரங்கேற்றம் பண்ண காட்டுற போது, இப்போ ஹீரோ என்ட்ரி ஹீரோயின் என்ட்ரி நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் தான் பார்க்கணும். அதில் மேடை அமைப்பு அப்படிங்கிறத ஒரு 2000 வருஷத்துக்கு முதல்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக, ஏன்பா ஸ்டேஜ் போட்டாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இன்றைக்கி நான் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வர்றேன், எல்லா ஊருக்கும் போயிட்டு வர்றேன், எல்லா கல்லூரிகளுக்கும் போகிறேன், அரங்கங்களுக்கு போகிறேன். 1 கோடி ரூபா செலவழிச்சிருக்க இடத்துல கூட அரங்கங்களில் எக்கோ இருக்கும். ஆனால் சிலப்பதிகார ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி அரங்கம் அமையணும்னா, 8 எள்ளு கொண்டது ஒரு நெல்லாம். எள்ளுங்கிறது ஒரு தானியம். எள்ளுலேருந்து தான் எண்ணெய் எடுக்கிறோம். 8 எள்ளு கொண்டது ஒரு நெல். 8 நெல் கொண்டது ஒரு விரல் கடை. 8 விரல் கடை கொண்டது ஒரு சான். அதே மாதிரி 8 சான் கொண்டது ஒரு முழம். இப்படி வரிசையாக அடித்து ஒரு கோல், எண்கோல் அகலமும் எழுகோல் நீளமும் கொண்டதாக அந்த அரங்கம் அமைக்கப்பட வேண்டும். இது பார்த்திங்களா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு அப்படின்னு. இதில் எழினி அப்படிங்கிறார். எழினின்னா என்ன அப்படின்னா திரைகள்னு அர்த்தம். புகுமுக எழினி. அதாவது எப்படின்னா, இப்படி வந்து ஸ்க்ரீன் மூடுமா, கீழேருந்து மேலே போகுமா, மேலேருந்து கீழே வருமா. பழைய தேட்டர்களில் நீங்கள் போனீங்கன்னா தங்கம் தேட்டர் மதுரையில் இருந்தது. அதில் ரெட் கலரில் சிவப்பு கலரில் அந்த இது இருக்கும். அப்போ ஒரு இசை போட்டு அந்த ஸ்க்ரீன் மேலே ஏற ஆரம்பித்தோடனே டைட்டில் போட்டுருவாங்க. விசில் பறக்கும் அப்படியே. இப்படி திரை மேலே போகிறத நம்ம வந்து எலக்ட்ரானிக்கில் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி திரைகள் இருந்திருக்கு. அரங்கங்களில் தூண்களே இல்லாமல் இருந்திருக்கு. அதுதான் ஆச்சரியம். வட்ட வடிவ அரைக்கோள வடிவ அரங்கங்கள் இருந்திருக்கு. ஓப்பன் தேட்டர்கள் இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் புதுக்கோட்டைக்கு போயிருந்தேன். அது பக்கத்தில் ஒரு சின்ன மலைக்குன்று ஒட்டி ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் இயல்பாகவே ஒரு நாடக மேடையை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு குகை ஒன்று, மலை குகை, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. பாண்டிய நாட்டினுடைய பாண்டிய மன்னர்கள் செஞ்ச வேலையாக அது. அதாவது இப்போ நீங்கள் குகை கோயில் மதுரையில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒத்தக்கடை நரசிங்க பெருமாள் கோயில் குகை கோயில் தான். திருப்பரங்குன்றம் கோயில் குகை கோயில் தான். இந்த குகையினுடைய முன்பக்கத்தில் ஸ்டேஜ் போட்டாச்சுன்னா உள்ளேயும் உட்கார்ந்து ஆள் பார்க்கலாம், வெளியே அரங்கத்தில் உட்காந்து ஆள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படியான ஒரு அமைப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இதில் மியூசிஷியன், அதாவது மியூசிக் வாசிப்பவர்கள் எங்கே இருக்கணும், குழல் வழி யாழும் யாழ் வழி முரளும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல புல்லாங்குழல் ஓசை கேட்குமா. லைட்டுகள் எப்படி இருக்கணும், நிழல் விழுகக்கூடாதான். இப்போ நம்ம லைட்டிங் அமைக்கிறப்ப பார்க்குறோம்ல, பின்னாடி நிழல் இருக்கக்கூடாதுங்கிறோம் இல்லையா. இது சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அப்போ எத்தகைய அரங்கங்கள், உள்ளரங்கங்கள், வெளியரங்கங்கள் என்று இருந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி இந்த அரங்க அமைப்புகளெல்லாம் நம்ம மேல்நாட்டு அரங்கங்களை பார்க்குறோம். கிரேக்க நாடக அரங்கங்கள் தான் பெருசுன்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நாடக அரங்கங்கள் இங்கே மதுரையில் சங்கரதாஸ் சுவாமி கலையரங்கம்னு ஒன்று இருக்குது, பழைய அரங்கம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பழைய அரங்கங்கள் உண்டு. டவுன் ஹால் அப்படின்னு வெள்ளைக்காரங்கள் வந்து ஒரு அரங்கத்தை அமைச்சாங்க. எல்லா ஊர்லேயுமே இருக்கும் அது. அப்போ அரங்கங்களை பற்றி பேசுவதோடு மட்டுமில்ல,
அதில் நாடகங்களை பார்க்குறப்ப ஏற்படுற அனுபவம் மாதிரி இயல்பாக வேறு எதுவுமே இல்லைங்க. நாடகம் பார்த்து கொண்டிருந்த போது தான் ஆபிரகாம் லிங்கன் சுடப்பட்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். மேல்நாட்டு நாடக அரங்கங்கள் நம்ம பார்க்குற போது நமக்கு அத்தனை வியப்பு ஏற்படும். அப்போ இனிமேல் அரங்கங்கள் உருவாக்குறப்ப நம்ம மேல்நாட்டு அரங்கங்களை உருவாக்குற மாதிரி நம் நாட்டு பழைய அரங்கங்களை ஒரு பார்வையிடணும். அதன் மூலமாக நம்முடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும்.